Hey guys, good day. I'm Gopalakrishnan. I'm a technical project manager who has more than a decade of experience in IT, both in application management, development, and project manager. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா PMP certification in 2024 and 25. If you are going to achieve PMP in 2024 and 25, then I think இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. So yes, let's get started. So first விஷயம், then why PMP? EM project management professional certification from PMI is essential for all project managers. So எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். So PMI is a globally recognized, aggregated or organization. The certification that is given by PMI is accepted global wise, right? So that's the main thing. So even if you're a project manager or non-technical project manager, a product lead or scrum master, and இப்போ நீங்கள் வந்து ஒரு project management career-குள்ள நீங்கள் மூவ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா I think this PMP certification will be definitely beneficial for you. So at least for the Indian markets, ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் காணிச்சாலும் உங்களுடைய ரெஸ்யூம்லாம் இருந்தாலும் the PMP certification, having a PMP certification definitely plus for you. கண்டிப்பாக உங்களை வந்து அது ஒரு ஃப்ரண்ட் லீட் கண்டிப்பாக கொடுக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. Then it was happening in my career also. So that's the reason. So again இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா so are eligible and the application process, it's a little bit of lengthy process, and a study plan. So எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். Then mock exams, it's one of the very crucial for the AMP examination. And final tips and takeaways is more about எனக்கு தெரிஞ்ச சில inputs. So எப்படி என்னால் crack பண்ண முடிஞ்சது, so what will be the beneficial by following that will help you in the exam. So those items will be seeing in the exam. Okay. So first விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி why PMP அப்படிங்கிறத ஆல்ரெடி பேசிட்டோம். Then everyone knows that, right? Okay, let's get into the eligibility. So PMP exam eligibility அப்படின்னா ஒரு மெயினான ஒரு 3 ஐட்டம்ஸை பார்க்குறோம். மினிமம் கண்டிப்பாக ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். Then 36 months of project management experience. So that will be like 3 years. 3 years of the project management experience. ஸோ இங்கே நிறைய பேத்துக்கு வர கொஷின் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஐ மே have the project management experience, but I don't have the title like a project manager or a non-tech project manager or technical delivery or something. So proper project management title இல்லை, but I have the experience அப்படிங்கன்னா PMI doesn't care about your title. So they clearly care about your project management experience. அதிலும் மெயினாக cross ஃபங்க்ஷனல் டீமை நீங்கள் லீட் பண்ண ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஈவன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்னு கொடுக்கணும் எந்த நீடு இல்லை. நீங்கள் டெக்னிக்கல் லீடுன்னு கொடுக்கலாம், தென் டெக்னிக்கல் டெலிவரி லீடுன்னு கொடுக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜர், நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் எது வேணால் கொடுக்கலாம். பட் உங்களுடைய அப்ளிகேஷன் டெஸ்கிரிப்ஷனில் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை வந்து லீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கணும். தென் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து 35 hours ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தே கால் தட் PDUs, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் யூனிட்ஸ். ஸோ எய்தர் வந்து உங்களுக்கு ஈவன் PMA வந்து அந்த எக்ஸாம் ப்ரெப் அப்படிங்கிற ஒரு நேமில் கொடுக்குறாங்க. பட் ஐ பிலீவ் தட் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி காஸ்ட்லி, ஆல்மோஸ்ட் ஒரு $1000 மேலே வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுல ஈவன் என்னோட கலீக்ஸ், தென் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் அது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். ஸோ நம்ம அதுக்குள்ளே அதை பற்றி போக வேண்டாம். பட் அட்லீஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எஜுகேஷன் கன்சல்டன்சிஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நிறைய பேருமே இந்த 35 hours ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் பெஸ்ட்டான விஷயங்களை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணவங்க நிறைய ஐட்டங்கள் லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் பெஸ்ட்டு எதுவும் அதை நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் இது எல்லாமே வேண்டாம், ஈவன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் எடுத்தாலும் தே வில் காஸ்ட் யூ அரவுண்ட் சம் 18 to 32 or 35K வரைக்கும் வாங்குறதா நான் கேள்விப்பட்டேன். பட் ஈவன் இதை விட சீப்பராக வேணும் அப்படின்னா இங்கே யூடெமி கோர்சஸ் நிறையா இருக்குது. யூடெமி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ராம் தயால் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஃபெலோ இருக்கார், டேவிட் மெக்கலஹேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நிலப்போல் ராய், அந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யூடெமி ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் லெஸ் தேன் $10 அதை வாங்கிடலாம்.
that is a beneficial. ஸோ ஈக்குவலண்ட் தான். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணாலும் இது ஈக்குவலண்ட், தென் இந்த மாதிரி யூடெமில் பண்ணாலும் ஈக்குவலண்ட். இங்கே யூடெமில் போகும்போது செல்ஃப் பேஸ்டாக இருக்கும். ஸோ யூ வில் லிசன் டு த வீடியோஸ், யூ வில் ட்ரை யுவர் மாக் எக்ஸாம்ஸ் ஆர் சம்திங். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்ட நீங்கள் போகும்போது ஒரு மேபி லைவ் கிளாஸஸ் இருக்கலாம், தென் ஆன் டிமாண்ட் வீடியோஸ் இருக்கலாம், தென் யூ வில் கெட் அ டன் ஆஃப் மாக் எக்ஸாம்ஸ். ஸோ அது எனக்கு தெரிஞ்சது ஒரு ஹைலி பெனிஃபிஷியல். தென் application processing, they may, I heard some of the institutions helping that. So application processing I'm going to confirm help. So I think that will be beneficial for you. So most of the Indians, I think this 3 items will be eligible. So you will have a bachelor's degree, you will have a 36 months of project management experience and 35 hours of project management education. So suppose உங்ககிட்ட வந்து ஒரு டிகிரி இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரி தான், still PMI allows, but instead of 3 years of project management experience, you need 5 years of project management experience. So that's it. The regular will retain same, but I believe most of Indians have a bachelor's degree. So I think that's it about the eligibility. So let's get into the deep. So in the PMP examல ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கு முன்னாடி ஏன் இந்த எக்கோ பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஈவன் யூ ஃபார் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஈவன் யுவர் ஸ்டடி பிளான், எவ்ரிதிங் இஸ் ப்ராப்பர்லி பேஸ்ட் ஆன் த எக்கோ. ஸோ தே கால் தட் எக்ஸாம் கண்டென்ட் அவுட்லைன். ஸோ இந்த எக்ஸாம் கண்டென்ட் அவுட்லைன் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2021 வந்து PMI டெரைவ் பண்ணாங்க. ஸோ இந்த கண்டென்ட் அவுட்லைன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 டொமைன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் மெயின் வந்து ப்ராசஸ் டொமைன். ஸோ உங்களோட 50% of study plan and 50% of exam questions எப்படின்னா it's probably based on the process domain. Then another 42% is purely from people domain, and there is another domain called business development environment, that will be an 8%. So the process domain and people domain and business, இதுதான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டென்ட் அவுட்லைனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், உங்களுடைய ஸ்டடி பிளான், உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, இந்த டாஸ்க்கை தாண்டி வேறு எந்த அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே இருந்தால் கொஷின்ஸ் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் ஆல் ஆஃப் த கொஷின்ஸ் இஸ் ப்ராப்பர்லி சினாரியோ பேஸ்ட். ஸோ before getting into anything, even study plan or application process, just review the PMP echo. That's definitely important for everyone. ஸோ அதனால் முதல்ல அதை ரிவ்யூ பண்ணிங்க. ஸோ அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்கணும். ஆல்மோஸ்ட் யூ will receive some 17 to 18 tasks in the process domain, and there will be another 14 I believe. So and 4 tasks I believe, I'm not sure about that, almost over 35 to 37 overall task வந்து இந்த 3 டொமைன்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இதை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ யூ அட் திஸ் ஸ்டேஜ் லெட் மீ கன்சிடர் உங்களுடைய 35 hours ஆஃப் PDU கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. Then if you review this exam content outline, I think that's a time for to start with the application process. So application process என்ன பொறுத்தளவு கேட்டால் இட்ஸ் a kind of very important in the PMP version. ஸோ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் மெயினாக நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் அண்ட் டைட்டில் அண்ட் எவ்ரிதிங் அதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருவீங்க. ப்ளஸ் அட்லீஸ்ட் 2 or 3 ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் கிளியராக கொடுக்கணும். ஸோ அந்த 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 300 to 500 வேர்ட்ஸ்குள்ளே கொடுக்கறது என்னை கேட்டால் இஸ் அ பெஸ்ட் வந்து. ஸோ இதுக்கு கம்மியாகவும் போயிட வேண்டாம், இதுக்கு அதிகமாகவும் போயிட வேண்டாம். ஸோ எது போனாலும் அன்னெசரியான ஒரு ஆடிட்டிங் இஷ்யூஸ் தான் தேவையில்லாமல் கிரியேட் பண்ணும். ஸோ ட்ரை டு சம்மரைஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 300 to 500 வேர்ட்ஸ் போய்க்குங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதுறாங்க. ஸோ PMI வந்து டெஃபினட்டாக இப்படி தான் வேணும்லாம் கேட்கறது இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை லீட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். சம் ஃபெலோஸ் வில் கோ லைக் எப்படின்னா, என்ன இனிஷியேஷன் ப்ராசஸில் எவ்வளோ பண்ணேன், தென் பிளானிங்கில் எவ்வளோ பண்ணேன், எக்ஸிக்யூஷனில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், தென் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் எவ்வளோ பண்ணியிருக்கேன், தென் க்ளோசிங் ஃபேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. சில பேர் எப்படி போவாங்கன்னா, நான் பீப்புள் டொமைனில் இதை பண்ணேன், ப்ராசஸ் டொமைனில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், தென் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. யூ கேன் கோ எனிவே, நீங்கள் எப்படி வேணால் போகலாம். ஈவன் நீங்கள் இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பிளண்ட்டாக வந்து ஒரு 200 to 300 கேரக்டர்ஸில் கொடுத்தீங்கன்னா தே நாட் ஈவன் கோயிங் டு கஸ்டம். ஏன் திருப்பி இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது தான் வந்து ஐ பிலீவ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கீவேர்ட் டு த ஹூவர் ஆடிட் யுவர் அப்ளிகேஷன்.
ரைட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை லீட் பண்ணுங்க. The cross functional is nothing but say for, again, it's not about just IT. PMP is one thing I really want to say. PMP is not just only for the IT. So what are the project? You may be the construction, you may be in something healthcare, you may be in some different projects. So doesn't care about, PMP doesn't care about your industry. They just care about how you manage your project according to the PMI. So that's it. ஸோ அப்படி தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த கிராஸ் ஃபங்க்ஷனில் எடுத்தால் ஈவன் சே ஃபார் ஐடியில் இருக்கும் அப்படின்னா, ஐடிலாம் யூ ஸ்டார்ட் வித் யுவர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், யூ ஸ்டார்ட் வித் யுவர் ப்ராடக்ட் ஓனர்ஸ், and you will start with your developers, your designers, then QA, release manager, and even some stakeholders. That's the main thing, stakeholders. The stakeholders may be end users are இருக்கலாம், even உங்களோட internal investors இருக்கலாம். So everyone is considered as a stakeholders. ஸோ இவங்க கூட எல்லாம் எப்படி நீங்கள் டீல் பண்ணீங்க, அந்த இவங்கெல்லாம் தான் பீப்புள். ஸோ இந்த பீப்புள் கூட எல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க, அது எந்த பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் ரன் பண்ணீங்க, தென் எப்படி வந்து நீங்கள் பீப்புளெலாம் மேனேஜ் பண்ணீங்க, என்ன ப்ராசஸ் நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், எகெயின் அதே பாயிண்ட் நான் இங்கே மறுபடியும் சொல்ல வந்திருக்கேன். ஸோ உங்களோட எக்கோ பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்கோ இந்த சென்ஸ் எக்ஸாம் கண்டென்ட் ஆன்லைன். அடுத்தது இப்போ நீங்கள் உங்களோட சேஃபார் ப்ராஜெக்ட் 1 அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் 1ல் அட்லீஸ்ட் 2 to 3 டாஸ்க் வந்து பீப்புள் டொமைன்லையும் ப்ராசஸ் டொமைன்லையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட் 1 or 2 டாஸ்க் வந்து பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் டொமைனில் இருக்குது. நான் இந்த பிஎம்ஐ எக்கோவோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ அது நீங்கள் பிஎம்ஐ சைட்டுக்குள்ளே போய்ட்டு இது நீங்கள் அதுக்கு மெம்பர் ஆகணுன்றதில்ல, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பிஎம்ஐ சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு யூ கேன் டவுன்லோட் திஸ் எக்கோ. ஓகே. So, and one more important thing I really want to say is that PMI tend to change this echo at least 3 to 4 years. So last date was January 2021. So there's a high chances PMP order exam content outline will be updated by month of March or April or maybe the earlier of 2025. So if you are really pursuing the PMP at this time, I think I very much push you to take the exam by the month of December or even earliest of January of 2025. So after that there will be some changes. I believe AI பத்தின நாலேஜஸ் அதிகமாக வரலாம். தென் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இப்போ கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, பட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உள்ள இன்க்ளூட் ஆகலாம். ஒரு ஏஐயோட இம்பாக்ட் ஹெவியாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சிம்பிள் அசம்ஷன். தென் அவங்களோட ஆர்டிகல்ஸ், தென் அவங்களோட கோர்சஸ் எல்லாமே பார்க்கும்போது ஏஐ பற்றி பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். ஸோ பெஸ்ட் டேக் தி எக்ஸாம் ஆஸ் ஏர்லியர் பாசிபிள். ஓகே. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ யூஷுவல் அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து என்னென்னா உங்களோட ப்ராஜெக்டோட டைட்டில் கொடுத்துருவீங்க, தென் ப்ராஜெக்டோட கோல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுவீங்க. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். மெத்தடாலஜி இதர் நீங்கள் வந்து அஜைல்னு சொல்லலாம், ஹைப்ரிட்னு சொல்லலாம், ஆர் எல்ஸ் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஃபால் மாடலாக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி டசன்ட் கேர் அபவுட் தட். நீங்கள் எந்த மெத்தடாலஜி வேணால் பண்ணிக்கலாம். தென் எத்தனை டீம் மெம்பர் சைஸ், டீம் சைஸ் நீங்கள் இது வேணும்னு சொல்லலாம். அதே போல் பட்ஜெட், அதை பற்றி நீங்கள் வேணா சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டோட டைட்டில் கண்டிப்பாக சொல்லணும், கோல் சொல்லணும், என்ன மெத்தடாலஜின்னு சொல்லணும், அவ்வளோதான். தென் டீம் சைஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுத்துலாம். வேணும்னா நீங்கள் பட்ஜெட்டை வந்து கான்ஃபிடென்ஷியல் கூட சொல்லிடுங்க, இல்லை நாட் டிக்ளேர் டு சேவ் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருங்க. ஸோ டசன்ட் கேர் அபவுட் தட். அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு சில பேர்லாம் வந்து 3 to 4 ப்ராஜெக்ட்ஸை கொடுக்குறாங்க. தட்ஸ் ஓகே. பட் என்னை பொறுத்தளவுக்கு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் சேஃப் ஃபார் எவ்ரி ஒன். ஆல்சோ ரொம்ப ஜஸ்ட் சில மெம்பர்ஸ் வந்து நான் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ரன் பண்ணேன், மேனேஜிங் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 7 years 8 years அப்படின்னா தே ஓகே வித் தட். பட் அதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லா ப்ராசஸை நீங்கள் வந்து ஷோ பண்ணீங்க. அதில் இந்த சொன்ன மாதிரி மேக்ஸிமம் டாஸ்க்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களால் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். தட்ஸ் வெல் அண்ட் குட். தட்ஸ் ஒன் திங். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க. யூஸ்வலாக உங்களுக்கு 2 or 3 பிஸ்னஸ் டேஸ்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிஎம்ஐலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆடிட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் ஐ வாஸ் என்கவுண்டர் த சேம் திங். ஸோ ஆடிட்டுக்கு செலக்ட் ஆகிடுச்சுன்னா வித்தின் அ மினிட் டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸை சப்மிட் பண்ண வித்தின் அ மினிட் டைமில் யூ வில் கெட் அ மெயில் தட் யுவர் அப்ளிகேஷன் இஸ் ரேண்டம்லி செலக்டட் ஃபார் ஆடிட்டிங் பர்பஸ். ஸோ இப்படி வந்தால் ஃபஸ்ட் திங், டோன்ட் பேனிக். That's I think I really want to say, don't panic. It's very normal. Out of 100, I'm not sure what is the ratio, but definitely your application will be reviewed and sometimes you will get audited. So அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஸோ that's one thing. Nothing wrong with your application. ஸோ PMI audit நான் செல் பண்ணுறேன்னு அது ராங்லாம் கிடையாது. ஸோ they will randomly pick something. That's it. It's not about your project management experience, உங்களோட PDU பற்றியோ உங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி பற்றி இங்கே விஷயமே கிடையாது. இட்ஸ் randomly selected manner. ஒன்ஸ் செலக்ட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, they will provide us something called audit kit.
ஸோ இந்த ஆடிட் கிட்டுக்கு உண்டான இமெயில் லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இமெயில் லிங்க் கிளிக் பண்ணாமல் நீங்கள் PMIக்குள்ள லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னா, முதல்ல உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் சாஃப்ட் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதே போல் உங்களுடைய 35 hours ஆஃப் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் யூனிட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுடைய PDUs நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த கண்டென்ட் ப்ரொவைடர் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம், someone from your work they need to vouch you. ஸோ அதுதான் ஒரு மெயினான இங்கே ஒரு விஷயம். ஃபார் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு டெக் லீடாக இருக்கீங்க, இல்லை சம்திங் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டராக இருக்கீங்க, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்கன்னா எய்தர் உங்களுடைய சபார்டினேட் ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லை உங்களோட டீம் மெம்பரோ இல்லை உங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் யாராச்சும் ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணால் போதும். ஸோ இது இன்னதான் டைட்டில் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நீட் இல்லை. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, இவரோட ஃபார் இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் உங்களோட நேம் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ பி வந்து உங்களோட ஒர்க் பண்ணுறாருன்னா ஸோ பியோட இமெயில் ஐடி. ஸோ அந்த இமெயில் ஐடி என்னை கேட்டால் நீங்கள் பெட்டர் வந்து ஒர்க் இமெயில் ஐடியாக கொடுக்கறது வெல் அண்ட் குட். தென் அவங்களுடைய ஃபோன் நம்பர். ஸோ டோன்ட் வரி, தே நாட் கோயிங் டு கால். ஓகே. அண்ட் அவங்களோட டெஸ்டினேஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் நீங்கள் இப்போ பிக்கு இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களா, பி வில் ரிசீவ் அன் இமெயில். ஸோ இந்த இமெயில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்துல வந்து என்ன கேட்பாங்களோ அவங்களோட நேம் ஆல்ரெடி அங்கே வந்து இருக்கும். ஸோ அதில் அவங்களோட நேம் இருக்கும், இமெயில் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து சைன் மட்டும் பண்ணணும். அவங்களோட சிக்னேச்சரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க சப்மிட்னு கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஸோ அகெயின் ஒரு 2 or 3 டேஸில் வந்துட்டு இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் வேலிட் அப்படிங்கிற பட்சத்தில் யூ வில் கெட் அ ப்ராப்பர் notification from PMI says that your application has been processed and it is properly submitted, it is verified, you are ready to pay for the examination. So இப்படி வந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் there's some chances it get rejected. Even I did the same mistake back in 2022. ஸோ அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை பற்றி பேசாமல் ஒரு கைண்ட் ஆஃப் மோனோட்டோனிக்காக என்னோட டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. தட்ஸ் ரீசன் இட் காட் ரிஜெக்டட். தென் ஐ ரிவ்யூ தட். ஸோ என்ன தப்பு நான் பண்ணேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சரியாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிற விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் அப்டேட்டட் த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சப்மிட் அண்ட் கான் த்ரூ த சேம் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் ஆடிட் ஆகி உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி மறுபடியும் ஆடிட்டிங் கூட தான் வரும். ஸோ அதை பற்றி ஒரே பண்ணிக்காதீங்க. செகண்ட் ஆடிட் வந்து சேம் ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணேன். என்னோட இன்னொரு டீம் லீடை வந்து நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். அவர் வந்து எனக்கு வவுச் பண்ணிட்டார். அவர் சைன் கொடுத்தா சப்மிட் ஆகிட்டு வித்தின் 2 to 3 டேஸில் ஐ காட் மை அப்ளிகேஷன் அப்ரூவ். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனால் யூ கேன் பே ஃபார் த எக்ஸாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் ஆனி பே பண்ணிட்டு யூ ஹேவ் 1 year ஆஃப் டைம். ஸோ அந்த 1 year ஆஃப் டைமில் நீங்கள் எப்போ வேணால் ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு பே பண்ண டைம்லேருந்து 1 year உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே 3 attempts நீங்கள் வந்து பே பண்ணி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ப்ராசஸ். இஃப் எனி கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் மென்ஷன் மீ இன் த கமெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு குரூஷியலான விஷயம் அப்படின்னா ஸ்டடி பிளான் என்ன பொறுத்த அளவுக்கு இதை விட குரூஷியலான விஷயம் தான். ஸோ ஈவன் இப்போ யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நான் 4 days PMP பண்ணிட்டேன், 1 week பண்ணிட்டேன், 2 weeks பண்ணிட்டேன், 3 weeks பண்ணிட்டேன். ஓகே, let them do it their way. They have some capacity. I'm just speaking for common ordinary people like me. ஸோ இஃப் லைக் அ non-English ஸ்பீக்கர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் டேக் சம் 45 to 60 days. இட்ஸ் வில் ஹெல்ப் யூ ஒரு காமன் என்வாயன்மெண்ட்டில் ரஷ் அப் இல்லாமல் ஃபுல் டைம் ஒர்க்கிங் இருக்கீங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வே. ஸோ எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 1 to 3 hours பிளான் பண்ணுங்கள். இதை 2 hours 3 hours பண்ணுங்கள். தென் வீக்கெண்ட்ஸில் மினிமம் ஒரு 4 to 6 hours பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 45 to 60 daysங்கிறது இஸ் வெரி 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 பாசிபிள். ரிஸ்க்னே நான் சொல்ல மாட்டேன். Okay, even if you have 10 years of experience, you are just started with your project management career, you just will be in 3 or 5 years, doesn't matter here. Okay, so main on a விஷயம், let's go to the about the study plan. Consistency. So that's the reason I'm saying consistency. Keep with your study phase வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது so you can definitely achieve it. ஸோ ப்ராப்பரான பிளானிங் இருக்கும்போது கன்ஃபார்மாக உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஏன் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறனா, சில ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். சில ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், ஃபார் என்கேஜிங் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் நீங்கள் எடுத்துருக்க மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்களை வந்து ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி என்வரான்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய டைம் படிக்கிற மாதிரி டென் டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ரை டு
rectify those mistakes by learning more and more. That's the thing. So that's the reason again that echo content தயவு செய்து எடுத்து வச்சுக்கங்க. அதில் இருக்க each domain குள்ள இருக்கிற each task வந்து தெளிவாக listen பண்ணிக்க. I like that 14 17 plus there's something in the distribution தான் உங்களுக்கு வந்து people process and business environment domains இருக்கும். So இதில் இருக்க content தயவு செய்து review பண்ணிடுங்க. Then whenever you make a mistake, just rewatch the content. So either நீங்கள் வந்து Udemy பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு private பண்ணியிருந்தாலும் சரி, if you have some sort of a book or documentation, whatever it is, just rewatch it. If you make a mistake in the communication, get to this communication process and review that. If you make an issue in a procurement, if you make an issue in risk analysis or risk processing or risk monitoring, go to that particular content, review பண்ணுங்க, மறுபடியும் review பண்ணிட்டு, then try to understand where is the issue there. Okay. அண்ட் அதில் இப்போ முக்கியமாக நான் பார்க்குற லாஸ்ட் ஒரு 2 years ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா almost 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் பியூர்லி ஃப்ரம் அஜைல் ஸ்க்ரம் அண்ட் ஹைப்ரிட். ஐ சி லெஸ் தேன் ஒரு 10 to 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ட்ரெடிஷனில் வந்தாவே எனக்கு ஹை தான். The problem is the tradition வந்து ஒரு lean model, right? So lean approach இருக்கும். ஒரு waterfall போனீங்கன்னா you will start with initiation phase, you will start with planning phase, integration and everything. You will start with the monitoring and controlling, closing, and again you will start. So இது வந்து pretty much a straightforward flow இருக்கும். But the issues start with the agile and scrum and hybrid. So you know, try to get the knowledge about how the iteration will work, iterative methodology will work, you have how the increment will work. So even scrum of scrums பத்தில பெரிய questions எல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கறதுல there is a scrum of scrums and you have XP, that is extreme program, you have a BDD and you have a TDD, that's behavior driven and test driven development, and even there is a called crystal methods. So இதை பற்றியெல்லாம் பெருசாக கோர்சஸ் எதுவும் வர்றதில்லை. even there is a called Six Sigma. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் உங்களுக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறக்குண்டான மெத்தடாலஜி. ஸோ இதை பற்றி பெரிய கொஸ்டின் இருக்காது. பட் யூ டெஃபினெட்லி ஹேவ் ஸ்க்ரம் ரிலேட்டட், யூ ஹேவ் அஜைல் ரிலேட்டட், மோர் ஓவர் கம்பைன்ட் ஆஃப் ஹைப்ரிட். So more than a methodology, more than a tradition, please focus highly with agile, scrum and hybrid. If you can familiarize these items, I believe there's a very, very high chances you will get passed with all above targets. Okay, great. So then, இப்போ இந்த ஸ்டடி பிளான்ல இன்னொரு முக்கியமான விஷயம், there is a lot of options இருக்கு. நிறைய mock exams வந்து ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் டேக் எனி எக்ஸாம்ஸ். பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் தட் go with PMI study hall. So this is the tool, they call that study buddy or something like that, provided by PMI itself. That's the reason I'm saying your official tool. சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. either you can go with essential or you can go with study hall plus I believe. ஸோ எசென்ஷியல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா you will cost around ஒரு 3K வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 5 to 6K அவ்வளோதான். ஐ மீன் இந்தியன் ருபீஸில் அவ்வளோதான் வரப்போகுது. ஸோ ஸ்டடி ஹால் எசென்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினி எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த 50 மினி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டூ 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 175 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த 15மே பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் வில் சம்திங் 115 கொஸ்டின்ஸ் அபவுட் யுவர் கம்யூனிகேஷன், 115 இஸ் அபவுட் ஹைப்ரிட், 115 about agile, process, people and business இந்த மாதிரி domains இருக்கும். Then they will provide 2 full length mock exams. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்தவரை. இங்கே வந்து இதில் வந்து ஒரு 175 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 4 hours டைம் கொடுப்பாங்க. நீங்கள் சிங்கிள் சிட்டிங்கில் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். பட் ஐ பிலீவ் சிங்கிள் சிட்டிங்கில் நீங்கள் உட்காந்து பண்ணும்போது தான் உங்களுடைய நியர் எக்ஸாம்ஸை வந்து உங்களால் இங்கே வந்து நீங்கள் மிமிக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் 175 ஃபுல் லென்த் எக்ஸாம்ஸ் இருக்கிறது, தயவு செய்து ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் எடுத்துக்கங்க. ஸோ அது எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ எகெயின் ஸ்டடி ஹால் ப்ளஸ் போனீங்கன்னா சேம் 15 மினி, ஐ திங்க் இட்ஸ் 20 ஐ பிலீவ். அண்ட் தே வில் ப்ரொவைட் 5 ஃபுல் லென்த் எக்ஸாம்ஸ். எனக்கு தெரிஞ்சு டூ மச்சாக தான் என்னோட ஃபீல். பட் நீங்கள் இந்த 15 மினி எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 mock exams you can clearly get it. And there's a lot of titles, there's a lot of contents will be there. ஸோ இந்த ஒவ்வொரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நம்ம எக்கோ பேசணும் இல்லைங்களா, ஒவ்வொரு டாஸ்க்குங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700+ கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 700 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஆன் த ஹோல் ஒரு 700 + ஒரு 175 + வாட் எல்ஸ், இங்கே ஒரு 350. இது ஒரு 350 + ஒரு 175. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த 1200 கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி அதில் இருக்க கரெக்ட் கொஷின்ஸ், இன்கரெக்ட் கொஷின்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி சே யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாம்ஸ். ஸோ ஜஸ்ட் கீப் த டார்கெட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் மாக் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 65 to 75% வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் லென்த் மாக்ஸ் எக்ஸாம்ஸில் 65 to 75% வர மாதிரி பார்த்துக்கங்க. அதில் எது வந்தாலும்
அதை தயவு செய்து ஆன்சர்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த 15 மினி எக்ஸாம்ஸ் இந்த நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறைய எக்கோக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷினோட டிஃபிகல்ட்டி டைப் இருக்கும். ஸோ ஒன் சேஸ் ஈஸி and go with moderate, difficult, and there's called expert questions. ஸோ ஒரு 70 to 80% கொஸ்டின்ஸே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ டோன்ட் பேனிக், ஓகே. ஸோ 70 to 80% இருக்கும். இது ஒரு 10% ஈஸி, மாடரேட், தென் எக்ஸ்பர்ட் லெவலில் கண்டிப்பாக ஒரு 10% கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்ஷூர் தட் உங்களுடைய ப்ராப்பராக நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மினி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃபுல் லென்த் மார்க்ஸ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அந்த ரிசல்ட்ஸில் போய் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதில் ஈஸி பர்சன்டேஜ் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, மாடரேட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, டிஃபிகல்ட். ஸோ இந்த மூணுலேயுமே அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 85 to 90% கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. எக்ஸ்பர்ட் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாவே பெல்ட் உங்களுக்கு தான். ஏன்னா எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸ் தான் இட் ஆல்வேஸ் கொஸ்டின்ஸ் யுவர் ஸ்டடி. நீங்கள் ஒரு லாங்குவேஜில் படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஒரு மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ்க்கும் உங்களுக்கு பல நேரம் சம்மந்தம் இருக்காது. ஸோ டோன்ட் பேனிக் வித் திஸ் எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் மேக் ஷுர் யூ ஆர் வெரி கிளியர் வித் ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸ். தட்ஸ் இட். ஸோ இவங்க நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் கேம்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேணும்னா இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மினி எக்ஸாம்ஸ், அந்த ஃபுல் லென்த் மார்க் எக்ஸாம்ஸ், தென் அந்த நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாவே ஐ பிலீவ் தேர் இஸ் ஃபார் குட் டு கோ, right? And mindset, that's very very important to honestly say. Maybe I like a very sound Indian teachers mari sound pandren, but PMP mindset is very important again, to be honest. The reason is whenever we see the question, we tend to apply our knowledge what we experienced in our real time. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டீம் கூட நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க, எப்படி இஷ்யூஸை என்கவுண்டர் பண்ணீங்க, எப்படி ரிசால்வ் பண்ணீங்க அப்படிங்கிற நாலேஜ் தான் போவீங்க. ப்ளீஸ் டோன்ட் டு தட். Unlearn those things. So consider yourself, you are a project manager working in a consortium called PMI. PMI ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களை கன்சிடர் பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ரூல், திஸ் வாட் ஐ ஃபாலோட், அண்ட் என்னோட லாட் ஆஃப் கொலீக்ஸ் நான் இதை சொன்னேன். தே அப்ளை த சேம் திங், ஐ காட் அ பெட்டர் ரிசல்ட் ஆன் தட். அண்ட் ஈவன் நிறைய பேர்த்து நான் ரெடிட்டில், லிங்க்டின்லாம் எங்களோட பேசும்போது இந்த விஷயம் தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோ வித் தட். ஸோ இப்போ நீங்கள் PMI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அவங்களோட OP, ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் அசெட்ஸ், தென் அவங்களோட EF, எக்ஸ்ட்ரா அவங்களோட என்வரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அவங்களோட பாலிசிஸு, அவங்களோட ரூல்ஸ் என்ன, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இதுதான் சொல்ல போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி கால்ட் PMI. ஸோ அப்போ அவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஹைலைட் திங் I really want to say. So don't apply your real knowledge. Something it will be unrealistic. Something it will be unrealistic. And always don't jump to the conclusion. This is the really one thing. I always follow a model called AAA. AAA is nothing but acknowledge, analyze or assess, and act. So the acting அப்படிங்கிறது கிட்டத்தட்ட you always keep it a final step. So whenever you encounter an issue, a risk, or any sort of scenario, just acknowledge it first. என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல just acknowledge it. Then analyze. Don't jump to the conclusions. So even if you take the PMP exam, so there is a less than or 5 to 10% of exam questions மட்டும் தான் நீங்க வந்து ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். So மற்ற 70 to 80% you will simply analyze the fact. அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆக்டிங்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வரீங்க. ஸோ யூ வில் ஆல்வேஸ் அனலைஸ் ஃபர்ஸ்ட். அனலைஸ்க்கு முன்னாடி யூ ஹேவ் டு ப்ராப்பர்லி அக்னாலேஜ் த ப்ராப்ளம். சே ஃபார் ஒரு சிம்பிளான சினாரியோ சொல்லணும். உங்கள் டீமில் ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அண்ட் இன்னொருத்தர் வந்து ஜூனியர் டெவலப்பர். ஸோ ஜூனியர் டெவலப்பர் என்ன சொல்கிறாருன்னா, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எனக்கு எந்த ஒரு நாலேஜும் ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இவருக்கு நான் என்ன சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் PMP எக்ஸாம் இருக்கும். ஸோ PMP கொஸ்டின்ஸ் ஆர் பியூர்லி சினாரியோ பேஸ்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் அ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை யுவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ப்ராப்ளம் இருக்கான்னு அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஸோ அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்கள் சப்போஸ் கொஷின்ஸ் இருக்கலாம், பண்ணிட்டோம் அதில் வந்து ஜூனியர் டெவலப்பர் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ தான் ஸோ அக்னாலேஜ் த ப்ராப்ளம் அண்ட் அனாலிசிஸ். ஸோ என்ன ரீசன்னால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. எதர் இப்போ நம்ம சீனியர் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அவர் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் ஸ்கில், அவருக்கு எதாவது நம்ம ஐடியா கொடுக்கணுமா, சஜஷன் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும். தென்
அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜூனியர் டெவலப்பருக்கு என்ன இருக்கும், அவருக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஏதாவது கேப் இருக்கா. ஸோ இந்த சுச்சுவேஷன் உங்களோட ட்ரைனிங் மேனேஜரை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி இல்லை உங்கள் ஹெச்ஆர் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் PMP questions will be like this. Okay, so act பண்றதுக்கு உண்டான chances is a very very minimalistic. Consider even they use the thing called PMI hat, PMI mindset or something. There's a lot of things like that. But so in the knowledge நீங்க வந்து உங்களை நீங்க train பண்ணிக்கிறது, it will definitely help you in the PAP exam or even after you at that time. So make sure, right? So if any question, just ping me in the okay. ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ அவ்வளோதான் நான் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ என்ன நான் பண்ணினேன் அப்படிங்கிறது என்னோட ஜஸ்ட் ஃபைனல் டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன் திங், ஐ கெப்ட் மை கன்சிஸ்டன்ட் ஸ்டடி பிளானுங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ ஐ ப்ரிப்பேர்ட், ஐ ஸ்டார்டட் வித் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த், சே கால்ட் or end of August, and fully gone with the September, and I given the mid of October. So August லாஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா I give an example by October 10th or something. So solid or 45 to 60 days. So if you have good knowledge or good experience, please go ahead and get it, unless you feel safe for it. Okay, and train with maximum questions. As like I said, நீங்க இந்த 1200 questions வந்து நீங்க இப்போ ஸ்டடி ஹாலில் பண்ணிட்டீங்கன்னா that will be near experience. So why the reason I'm again go with the study hall in the sense, ஸோ நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு மாக் எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணாலும் நியர்பை எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது இட்ஸ் பியூர்லி ஸ்டடி ஹால். Right? So that's the reason I keep on, I'm not advertising for the PMI or I'm not advertising for a study hall here, but I say study hall is one among the best. Right? நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, சில கொஷின்ஸ் எல்லாம் நான் யூடெமியில் சில கோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது unnecessarily hard on, நீங்கள் அந்த அளவுக்குலாம் வந்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே அங்கே இருக்காது. எகெயின் இல்லைன்னா ப்ரெட்டி பிளெயினாக இருக்கும். ஸோ இது எந்த டாஸ்கில் வரும், இது எந்த டொமைனில் வரும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் PMP எக்ஸாம்ஸில் இருக்கவே இருக்காது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி எக்ஸாம்ஸ், ப்ராப்பர் சினாரியோ பெஸ்ட். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 180 எக்ஸாம்ஸ் 180 கொஷின்ஸ் எழுதுவீங்க, 180 கொஷின்ஸ் சினாரியோ பெஸ்ட்டாக தான் இருக்கும். மேபி திஸ் 1 or 2 மேபி டொமைன் ஆஸ்க் அபவுட் த டாஸ்க், பட் ஐ பிலீவ் 98%, 99% properly scenario based. That's not what this is. And main thing I followed, even I suggested my colleagues and encouraged, and I seen the successes that preparing your own notes. இப்போ நீங்கள் ரெடிட்டோ இல்லை லிங்க்டின் ஆர் ஈவன் கூகுள் பண்ணாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஸ்டடி நோட்ஸ் இருக்குது, $30 $40 வாங்கி படிங்க. அது மேபி தட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபைனல் டேஸ் ஆஃப் யர் எக்ஸாம். ஒரு சீட் ஷீட் மாதிரி வச்சுங்க, தட்ஸ் ஹாப்பி. But from the day 0 onwards, if you going to start with PMP exam by tomorrow or study பண்ண போற day 0 ல இருந்து day exam வரைக்கும் keep your own study notes. So உங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களை தவிர வேறு யாரும் பெட்டராக கெஸ் பண்ண முடியாது, அசஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ ரீசன் ஐ ஆல்வேஸ் என்கரேஜ், ப்ளீஸ் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டடி நோட்ஸ், கீப் அ ட்ராக் ஆஃப் இட். Right? So end of the exam or even at the time of the exam, you will clearly remember these items. நீங்கள் மற்றவங்களை ஸ்டடி பண்ணுறதை விட you will get very close with your study notes, and that will definitely help you in the examination. Okay, and last thing is always practice. That's the only thing. Because if you believe, sometimes I believe that on more particular process or domain, I believe, hey, I have enough knowledge. But when I take some questions, I really get to know I just missed that particular part. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக அதை மறுபடியும் பண்ணி எகெயின் அது ஏஏ ட்ரிபிள் தான். ஸோ அது எல்லா இடத்துலையும் அதை அப்ளை பண்ணுங்க. தட்ஸ் டெஃபினெட்லி கெட் யூ தேர். ஓகே, ஸோ பிஃபோர் இயர் எக்ஸாம், சே ஃபார் நீங்கள் ஒரு 20th வந்து எக்ஸாம்ஸ் ஷெட்யூல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டடி பை 18th இட் செல்ஃப். 18th எண்ட் ஆஃப் த டே நிறுத்திடுங்க. 19th தயவு செய்து படிக்காதீங்க. தட் வில் always affect your memory palace. So don't do that. So 19th just review மட்டும் வச்சுங்க. ஸோ பிஃபோர் உங்களுக்கு 20th எக்ஸாம் அப்படின்னா ரிவ்யூ ஸ்டடி நோட்ஸ் பிஃபோர் த எக்ஸாம். தென் கிளாசரி, இது நான் முக்கியமான விஷயம். PMI சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா PMI கிளாசரி அப்படின்னு ஒரு 70 to 80 pages இருக்க மாதிரி ஒரு PDF கிடைக்கும். ஸோ அந்த PDF என்னன்னா எல்லாத்தையோட கிளாசரி ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஸ்டடி நீங்கள் மிஸ் பண்ண கொஷின்ஸில் மிஸ் பண்ண ஐட்டங்களோ இல்லை ஈவன் நோட்ஸில் மிஸ் பண்ண ஐட்டங்களோ இங்கே ரெண்டாக இருக்கலாம். ஸோ தட் வில் enable you to memorize these items once again, right? Recollect பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே,
Then EVM formulas. So there was a time there is a lot of EVM formulas எல்லாம் நிறைய questions. இப்போ வந்து calculation based எல்லாம் எதுவுமே இல்லைங்க. So EVM formulas like and value management. They most about the cost about the CPI, this cost performance index and scheduled performance, earned value and planned value and then scheduled value and இதுதான் questions இருக்க போகுது. ஸோ ரொம்ப pretty much straight forward இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஈவன் ஐ கோட் அ கொஷின் பட் அது கிராஃபிக்கல் கொஷினாக தான் இருந்துச்சு வெளியே எந்த ஒரு இடத்துலையும் வந்து என்ன சிபிஐ கால்குலேட் பண்ண சொல்லும். மோரோவர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்போஸ் சிபிஐ வந்து 0.7 இருக்குது, இங்கே வந்து ஷெட்யூல் பர்ஃபார்மன்ஸ் 1.7 இருக்குது. இப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இது லெஸ் தேன் 0 இட்ஸ் நாட் குட். இப்போ வந்து சிபிஐ வந்து லெஸ் தேன் 0வாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓவர் பட்ஜெட், ரைட். 1.0 இப்படி கால்குலேட் பண்ணிக்கங்க. ஓகே, 1.0 அதுக்கு மேலே இருக்குன்னா இது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேட், இட்ஸ் ஆல்வேஸ் குட். சி இப்போ வந்து சிபிஐ வந்து 1 இருக்குன்னா இட்ஸ் ஆன் பட்ஜெட், கரெக்டாக பட்ஜெட்டில் இருக்குது, பெருசெல்லாம் சிறுசல்ல. சப்போஸ் 0.6 0.7 விட இட்ஸ் ஓவர் பட்ஜெட். அதாவது நீங்கள் $1 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா $0.6 உண்டான ஒர்க் தான் நடந்திருக்கு. திஸ் இஸ் ஷெட்யூல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இஃப் இட் இஸ் மோர் தென் 1.2 சே ஃபார் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது $1 உண்டான ஒர்க் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க, பட் அங்கே $1.2 உண்டான ஒர்க் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் குட் திங். சேம் திங் வித் ஷெட்யூல் பர்ஃபார்மன்ஸ். எஸ்பிஐ வேல்யூ வந்து 0 கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 டேயில் நடக்க வேண்டிய வேலை என்ன நடந்திருக்கு, 6.6 டேஸ்க்கு உண்டான ஒர்க் தான் நடந்திருக்கு. ஸோ அதே போல் இங்கே வந்து நீங்கள் 1 டேயில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியலாம், பட் 1.2க்கு உண்டான ஒர்க் இங்கே நடந்திருக்கு. ஸோ வாட் எவர் above 0 is always good. I mean what above 1.0 is good, whatever below that is always bad. ஸோ இதுக்கு மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சேஃபார் வந்து எனக்கு வந்து ஷெட்யூல் நல்லா இருக்கு, சேஃபார் எனக்கு காஸ்ட் வந்து பெட்டராக இருக்குது. நான் எனக்கு வந்து 1.5 வந்து சிபிஐ இருக்குது, எனக்கு வந்து 0.8 தான் வந்து எஸ்பிஐ இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம், இல்லை கிராஷிங் பண்ணலாம், இதெல்லாமே இருக்கும். தென் தட் ஹேஸ் அ ஓன் லிமிட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஃபாஸ்ட் ட்ராக் இஸ் நத்திங் பட் தட் ஒரே ஒர்க்கை பேரலாக நீங்கள் பண்ணுவீங்க. சேஃபார் 2 இல்லை 3 பேர் வந்து ஒரே ஒர்க்கை பேரலாக பண்ணுறாங்க. கிராஷிங் இஸ் நத்திங் பட் ஆடிங் ரிசோர்ஸஸ் அண்ட் டைம். இப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மெம்பர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ கிராஷிங். ஸோ இது நீங்கள் ஐ திங்க் இந்த நீங்கள் நோட்ஸ்குள்ளெல்லாம் போகும்போது யூ வில் கெட் நோ அபவுட். கிராஷிங் ஆல்சோ கம்ஸ் வித் ரிஸ்க், right? So you just get it. Manage your time. That's very very important to be honestly I want to say. Crashing இப்போ நம்ம இந்த எக்ஸாம் இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 எக்ஸாம்ஸ் இருக்கும், 180 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து இட்ஸ் ஃபார் டெஸ்ட் பர்பஸ், ஏன்னா அவங்களோட அனாலிசிஸ் பர்பஸ். அது எந்த கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, பட் யூ வில் ஆன்சர் திஸ் 180 கொஷின்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 60 இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 60 கொஷின்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க. அப்புறம் தான் அடுத்த 60 கொஷின்ஸ் வரும், அப்புறம் தான் அடுத்த 60 கொஷின்ஸ் வரும். ஸோ இப்படி தான் டைம் இருக்கும். ஸோ இந்த 180 கொஷின்ஸ் எழுதுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து 230 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4க்கு ஒரு 10 மினிட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு 60 கொஷின்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 70 மினிட்ஸ் 60 to 70 மினிட்ஸில் அந்த கொஷின்ஸ் முடிக்க பண்ணுங்கள். தென் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ பிகாஸ் இந்த எக்ஸாம் யூ வில் ஹேவ் 2 பிரேக்ஸ்ங்க. ஸோ யூ வில் பிரேக் எவ்ரி 60 மினிட்ஸ் கொஷின்ஸ்க்கு அகைன் முடிச்சதுக்கு பின்னாடி யூ ஹேவ் 10 மினிட்ஸ் ஆஃப் பிரேக். நீங்கள் 10 மினிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், 5 மினிட்ஸ் திரும்பி வந்தாலும் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு பிரேக்கே வேண்டாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணுங்கள். நோ ஒன் கோயிங் டு டிஸ்டர்ப் யூ. ஓகே, ஸோ அதே போல் நெக்ஸ்ட் 60 கொஷின்ஸ் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கிடைக்கும். ஸோ 30 மினிட்ஸ் இஸ் நார்மல். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 60 கொஷின்ஸுக்கு வந்து ஒரு 70 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 10 எடுக்கிறீங்கன்னா ஒரு 80 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க. ஸோ 230 ஒரு 80 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின்ஸுக்கு வந்து ஒரு 150 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் 150 மினிட்ஸ். இதுவும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு 70 மினிட்ஸ் மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அகெயின் உங்களுக்கு வந்து லாஸ்ட் 60 கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் அண்ட் குட். ஸோ இந்த 70 மினிட்ஸ் ஆர் இந்த 80 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா 60 கொஷின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ணிடணும், ப்ளஸ் ஏதாவது கொஷின்ஸை ஃப்ளாக் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான வே நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டடி ஹாலில் கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாம் ஆன்சர் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்டடி ஹால் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டும் ஓவரால் டைம் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க. சேஃபாக இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, ஓவராலாக வந்து இது வரைக்கும் ஒரு 150 மினிட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்துங்க. ஸோ கீப் யுவர் ஐ ஆன் தட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஈவன் இன் ரியல் எக்ஸாம் ட்ரை டு கீப் 1.10 to 1.20 செகண்ட்ஸ், 1 மினிட். இதுக்கு மேலே தயவு செய்து எந்த ஒரு கொஷின்ஸுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கான்ட் ஃபினிஷ் திஸ் 180. ஸோ நாட்டில் ஃபெயிலியர் கேசஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னா
என்னால் கடைசியில் ஒரு 20 கொஷின்ஸ் விட்டுட்டேன், 30 கொஷின்ஸ் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். நான் அந்த டைமில் போய் ரஷ்அப் பண்ணேன். அந்த டைமில் ரஷ்அப் பண்ணி என்னால் வந்து என்னால் கரெக்டாக எக்ஸாம்ஸ் எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி தான் போய் நிற்கும். ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அங்கே அதுதான் கன்ஃபார்ம் இஷ்யூ இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இஸ் ஆல்வேஸ் கீங்க. ஸோ ப்ளீஸ் மேனேஜ் யுவர் ப்ராப்பர் டைம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் திங், டியூரிங் எக்ஸாமினேஷன், இதுதான் என்ன கேட்டால் இது ஒரு இவ்வளோ எஃபர்ட்டை நீங்கள் போட்டாலும் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டேல என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டீங்க, யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட், யூ ஹேவ் ஸ்லெப்ட் வெல். தட்ஸ் அ ஒன் திங் ஐ ரியலி வாண்ட் டு சே. பிகாஸ் 4 hours ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உட்கார்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஈவன் யூ ஹேவ் 10 minutes break, but I believe me, so it's not even good. It's really hard, to be honest, unless you are very good exam taker. இப்போ என்ன மாதிரி ஒரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக இருக்கீங்க, இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கொஷின்ஸ் 2 or 3 times படிக்கும்போது it will make you exhausted for sure. Okay, let's get into that. So இங்கே எக்ஸாம் எடுக்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எதர் யூ கேன் டேக் இன் பிஎஸ்என் வியூ சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதலாம், இல்லை அப்படின்னா ஆன்லைன் எழுதலாம். ஆன்லைன் இஸ் அட் ஹோம். த ப்ராப்ளம் ஆர் மோஸ்ட் நம்ம பாசிட்டிவாக பேசிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் சென்டர்ஸில் எடுங்க. வை அப்படின்னா இட்ஸ் சவுண்ட்ஸ் காஸ்ட்லி, டு பி ஹானஸ்ட் சவுண்ட்ஸ் காஸ்ட்லி, பட் பிலீவ் இட்ஸ் சேஃப். நீங்கள் ஒரே எக்ஸாம் ஃபீஸை இதுக்கு 2 பே பண்ணுவீங்க. பட் வை ஐம் சேயிங் திஸ் காஸ்ட்லி இஸ் தட் யூ ஹேவ் டு ட்ராவல், ரைட்? ட்ராவல் பண்ணுறீங்க, வண்டியை பார்க் பண்ணணும், ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்கும். டெஃபினெட்லி இட் வில் பி காஸ்ட்லி கம்பேர்ட் டு தட். பட் வாட் ஐம் சேயிங் தட் இட் இஸ் ஃபார் மோர் சேஃப். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ளே இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டை பற்றி திங்க் பண்ண தேவையில்லை, பவர் அவுட்டேஜஸ் பற்றி திங்க் பண்ண தேவையில்லை, தென் மெஷின் இஷ்யூஸை பற்றி திங்க் பண்ண தேவையில்லை, தென் ப்ராக்டரோட ரிவ்யூ பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவை. ப்ராக்டர் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் தட், ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பர்சனலாக பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 1 week முன்னாடியே நீங்கள் பர்சன் வியூவில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நான் எடுக்க போகிறேன், நான் வீட்டிலே எடுக்க போகிறேன்னு சொல்லணும். தே வில் ப்ரொவைட் சம் சார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. தென் எந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறீங்க அந்த இடத்த நீங்கள் ப்ராப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டருக்கு அனுப்பணும். அவங்களாம் ரிவ்யூ பண்ணி ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் எக்ஸாம் ஷெட்யூல் ஆகும், ரைட்? அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராக்டர் உங்களை வந்து நீங்கள் வெப்கேம் ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கணும். தே வில் கீப் ஆன் வாட்ச் யூ. அதுவே ஒரு மாதிரி ஒரு சம் சார்ட் ஆஃப் அனக்ஷியஸாக இருக்கும்ங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ அன்லெஸ் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஓகே, அண்ட் தெர் இஸ் ஹை சான்சஸ். இப்போ நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒரு மீடியம் ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் ரூம்குள்ளே வருவாங்க போவாங்க. தென் நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நான் புதுசாக வந்து இன்னொரு இடத்துல உட்காந்து எழுதுறேன்னா தே ஒன்ட் அக்செப்ட் இட். ஸோ நீங்கள் என்ன இடத்துல வந்து எழுதுறீங்க முதல்ல சொன்னீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். இன்டர்நெட் இஷ்யூஸ் வரலாம், பவர் அவுட்டேஜஸ் வரலாம், மிஷினில் ஏதாவது இஷ்யூஸ் ஆகலாம். உங்களோட ப்ரைவேட் மிஷினில் இருந்து தயவுசெய்து ஒர்க் மிஷினில் வந்துட்டு போயிடாதீங்க. இது ஆல்வேஸ் காஸ் ட்ரபிள்ஸ். ஏன்னா ஃபயர் வால் இருக்கலாம், தென் உங்களை டீம்ஸ்லையோ உங்களை வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் டூல் ஒரு இன்டர்னல் தேவையில்லாத இன்டரப்ஷன், இந்த இன்டரப்ஷன் வந்தால் ப்ராக்டர் வித்தவுட் அன் வார்னிங் ஆர் வித்தவுட் அன் இஷ்யூ சிம்பிளி தே கேன் டெர்மினேட் யுவர் செஷன். there's a lot of troubles, right? So even I traveled to Bangalore to take the examination. But if you are all in Bangalore or you have Chennai, at least for Tamil Nadu, you have centers. There's only one center in Chennai. I think VIT University only எழுதலாம். Then you have 2 centers in Bengaluru, right? So நீங்க எங்க இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் நீங்க கன்ஃபார்மா எழுதிக்கலாம். If you are in abroad, I think you have a lot of centers there, right? So எக்ஸாம் சென்டரில் எழுதுனா இந்த விஷயங்களை அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. So you need not to worry, okay? அண்ட் முக்கியமான விஷயங்கள் டேக் பிரேக்ஸ். வை டேக் பிரேக்ஸ்? 60 கொஷின்ஸ் ஒரு 120 கொஷின்ஸ் அதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் திங்க் பண்ணீங்க. பட் பிலீவ் மீ, 160 கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சில பேருக்கு 60 கொஷின்ஸ் வெரி ஈஸியாக வந்திருக்கும், சில பேருக்கு வெரி ஹார்டாக வந்திருக்கும். ஸோ வாட் எவர் யூ டூ, இந்த 60 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஒரு 60 to 70 மினிட்ஸில் அதை முடிச்சிட்டிங்கன்னா டேக் அட்லீஸ்ட் 5 minutes பிரேக். ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ், ஸ்ட்ரெச் யுவர் பாடி, ஹேவ் அவுட் வாட்டர், ஒரு பாத்ரூம் பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அட்லீஸ்ட் யூ ஃபீல் லிட்டில் பிட் ரிலாக்ஸ்ட். ஓகே, கன்ஃபார்மாக இருங்க. தட்ஸ் த ரீசன் ஐம் சேயிங் அட்லீஸ்ட் டேக் திஸ் 2 breaks. You keep it as a 5 minutes or 2 minutes or 10 minutes, whatever you like, but don't go beyond 10 minutes. If you go 10 minutes, it will definitely you will lose your time, right? So இந்த 230 minutes குள்ள தான் எல்லாமே இது கவர் ஆகும். ஓகே,
ஸோ செஷன் எடுத்துக்கங்க, ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப் அண்ட் பி காம் அண்ட் மோர் திங் பி காஷியஸ். ஈவன் இப்போ நான் லாட் ஆஃப் டைம்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ரெடிட்லேயோ லிங்க்டின்லையோ ஈவன் 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் பிங் பண்ணும்போது சொன்னாங்க, நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதுனா நான் என்ன பண்ணனே தெரியல, பட் என்னோட ரிசல்ட் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, அண்டர் ஆடிட்டிங்கில் இருக்குது. ஈவன் ஒன் ஆஃப் த ஃபெலோ பேக் இன் மெக்சிகோ காட் ரிஜெக்டட். எக்ஸாம்ஸ் எழுதி ப்ரொஃபஷனல் பாஸ் வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்து யூ said you are not eligible for the PMI certification because you have there is a severance misconduct. What I'm saying is that exam centersல உட்கார்றீங்க அப்படின்னா, I'm saying for the exam center, so there will be at least some 5 to 10 members at that given time exams எழுதிட்டு இருப்பாங்க. Just focus on your monitor, don't look anywhere, okay? Don't act suspicious. ஈவன் நீங்கள் எந்த ஒரு ஐட்டம்ஸ் உள்ள எடுத்துகிட்டு போக முடியாது எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ள. தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். உங்களோட ஐடி கார்டு ப்ளஸ் உங்களோட லாக்கர் கீ எதாக இருந்தால் கொடுப்பாங்க. தட்ஸ் இட். தே வில் ப்ரொவைட் யூ சம் சார்ட் ஆஃப் நோட் பேட் ஆர் சம் எரேசபிள் நோட் பேட் கொடுப்பாங்க. அந்த நோட் பேட் நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது வேணா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. பட் ஐ டோன்ட் ஹாவ் டு யூ மச் ஹெல்ப். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். டோன்ட் லுக் அரவுண்ட், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூர் ஸ்க்ரீன். ஸோ சப்போஸ் நீங்கள் பிரேக் எடுக்கணும், இல்லை மிஷினில் ஏதாவது பிரச்சனை, வேறு இஷ்யூனா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். Other than that, don't do anything. இப்போ நீங்கள் ரைஸ் ஹேண்ட் பண்ணிங்கன்னா, பிகாஸ் they will completely monitor you. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இங்கே உட்காந்து ஒரு எக்ஸாம்ஸ் இங்கே மானிட்டர் பார்த்துட்டீங்கன்னா, there will be camera above you, then there will be camera behind you. ஓவராலாக இந்த ஹாலை பார்த்துட்டு இருப்பாங்க. தென் பெர் ஹெட்டுக்கு மேலேயும் கண்டிப்பாக ஒரு கேமரா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கையை தூக்குன அடுத்த செகண்டாக வந்து அடுத்த ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த பிஏ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருவாங்க. தே வில் அசிஸ்ட் யூ. நீங்கள் பிரேக் எடுக்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பிரேக் எடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ், ஐ மீன் நெக்ஸ்ட் 60 எக்ஸாம் கொஷின்ஸை நீங்கள் எழுத வந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் தே won't allow you. Again they will check for your ID. அவங்க வந்து அவங்களோட ஐடியை போட்டு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அவங்களுடைய யூசர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போட்டு தான். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 6 நான் எழுத போகிறேன்னா எழுத முடியாது. So whatever you need assistance, please raise your hand and take a proper resistance. Don't make any suspicious activity. Don't alarm the people. And one more thing, some people tend to questions வாசிச்சுட்டே எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். வேணா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே சென்டர் தான் பெனிஃபிஷியலுங்க. பட் எக்ஸாம் நீங்கள் உட்காந்து ஆன்லைனில் எழுதுறீங்க அப்படின்னா அதை சொல்லி புரிய வைக்கிறது. ஏன்னா ப்ராக்டர் எங்கேருந்து வேணா வரலாம், யூகேலேருந்து வரலாம், யூஎஸ்லேருந்து வரலாம், ஆஃப்ரிக்காலேருந்து வரலாம், எங்கேருந்து வேணா வரலாம். ஸோ அதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறத விட எக்ஸாம் சென்டர் இஸ் அ சேஃப் என்வரான்மெண்ட். அண்ட் டோன்ட் பேனிக். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. ஒரு செகண்ட் ஃபேஸில் ஒரு செகண்ட் 60 கொஷின்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது லாஸ்ட் 3 to 4 கொஷின்ஸ் வரிசையாக மல்டிபிள் சாய்ஸஸ், கிராஃப் கொஷின்ஸ், ஹாட் மேப் கொஷின்ஸ், இட்ஸ் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. ஸோ அந்த செகண்டில் யூ டோன்ட் பேனிக். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. பட் டோன்ட் பேனிக். ஸோ அந்த டைமில் வந்து தலையை குனிச்சிக்கிறது, தென் அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, கண்ணை மூடி படுத்துக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அது எல்லாமே அன்சஸ்பிஷியஸாக இருக்கும். இப்போ ஒரு மாதிரி பேனிக் ஆச்சா, ஒரு கண்ணை மூடி ஒரு 2 செகண்ட், ஒரு 5 செகண்ட்ஸ் அமைதியாக உட்காருங்க. ஓகே, தலையை குனிச்சிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அது மேபி 1 or 2 வார்னிங்ஸ் விட்டால் போயிடலாம், பட் இட் வில் கெட் யூ unnecessary issues. Okay, so exams முடிச்சிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்கன்னா, so consider you properly managed your exam, you used your PMI mindset, you properly answered. முடிச்சுட்டு எக்ஸாம் வரீங்கன்னா, எக்ஸாம் சென்டரில் சப்போஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஒன்று கொடுத்துருவாங்க. ப்ரொஃபஷனல் பாஸ், நம்ம ஃபெயிலை பற்றி இங்கே திங்கே பண்ண வேண்டாம், ப்ரொஃபஷனல் பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்ததுக்கு பின்னாடி என்னென்னா, யூ வில் கெட் அ மெயில் தட் நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுடைய எக்ஸாம் வந்து ரிவ்யூவில் இருக்குது, கன்ஃபார்மாக நாங்கள் வந்து உங்களுக்கு 2 or 3 டேஸில் சொல்லிடுறோம் அப்படிங்கிற PMIட்டு வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதின இந்த 3 or 4 hours வந்து இட் வில் பி ரெக்கார்டட், இட் வில் பி ஃபார்வர்டட் டு த PMI பர்சனல். தேர் வில் பி அனதர் லெவல் ஆஃப் ஆடிட்டர். ஈவன் இந்த ப்ராக்டரே வந்து நீங்கள் ஏதாவது தேவையில்லாத மிஸ்கண்டக்ட் பண்ணால் அவங்களே டெர்மினேட் பண்ணி உங்களுக்கு வெளியே அனுப்புறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் நீங்கள் ப்ராப்பர் எக்ஸாம் எழுதினாலும் 2 or 3 days வெயிட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் பாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் லெஸ் தேன் 1%. லெஸ் தேன் 1%. நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து உங்களோட ஒர்க்கை மட்டும் பார்த்து எழுதிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் பாஸ்னால் ஐ திங்க் யூ ஆல்ரெடி PMI சர்டிஃபைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரைட்? ஸோ அடுத்த ஒரு 2 daysக்குள்ளே வந்து உங்களுக்கு PMI சர்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக வந்துடும். அண்ட் ஹாப்பி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு ஷார்ட்டாக வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் கான் ஃபார் சம் டைம், பட் ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். தட்ஸ் ஒன் திங். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். And thank you, and thank you for so much time. You have spent some 45 minutes here. I hope you will get your PMI certification very time soon. And once again, I am a technical project management. I have PMP, CSPO, CSM, and some other certifications. So I will provide my LinkedIn and my Reddit link. So just connect with me, review my profile, or just send me a connection request. We can connect here. If you have any questions, ask here in the comment, or even just ping me in the LinkedIn or Reddit. Okay, have a wonderful day then, guys. I hope everyone who is viewing this video will get a PMI certificate.
All the best. Thank you, guys.